வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மீடியமான அளவுக்கு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்கள் நிறைய முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும். அதை செய்வதால் மட்டுமே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாதீங்க. சரியான முடிவுகளை மாதத்தின் முதல் பாதியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தரும். மாதத்தின் இரண்டாம் பாதி உங்களுக்கு இருக்கிற பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் நீங்கள் அதிர்ஷ்டத்து மூலமாக நீங்கள் முடிச்சிடலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெற்றி இருக்கும். கடின உழைப்பு மூலமாக நீங்கள் வெற்றியை அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்க வெளிநாடு தொடர்புகள் மூலியமாக வரும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வாழ்த்துக்கள். ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கும். இதனால் வீட்டில் ஒரு அமைதி இல்லாத சூழ்நிலை ஏற்படும். இருக்கிற எல்லா பிரச்சனையும் உங்கள் தலைமையில் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஒரு முக்கியமான டிசிஷனும் யோசித்து நிதானமாக பொறுமையாக எடுங்க. அவசரப்படாதீங்க. தொழிலை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் உங்களோட 10ஆம் வீட்டில் இருக்கிறதுனால வேலையில் உங்களோட ஆர்வம் குறையும். நீங்கள் அதிகப்படியான வேலைகளை நீங்கள் செய்வீங்க. பட் ஆனால் அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கலையே, ஏதோ ஒன்று கிளிக் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்க. இதனால் உங்களுக்கு உங்களோட மனது தொந்தரவு அடையலாம். இதனால் நீங்கள் பல்வேறு வகையான தாட்ஸ் அண்ட் ப்ராசஸில் நீங்கள் ஆழ்ந்து யோசித்து இதனால் உங்களுக்கு பல்வேறு வகையான எண்ணங்கள் ஏற்படும். உங்களோட மனது தொந்தரவு அடையும். நீங்கள் டென்ஷனாக ஃபீல் பண்ண போகிறீங்க ஃபஸ்ட் ஹாஃபில். ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா உங்கள் நிலைமை கொஞ்சம் மாறும், கொஞ்சம் சீராகும். பிஸ்னஸ் பீப்புள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். நீங்கள் செய்கிற முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற முயற்சியில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு திருமணமான தம்பதியர்களுக்கும் சேர்த்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் உங்களோட அன்பு அதிகரிக்க போகுது. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை புரிஞ்சு நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தை கடந்து வந்துடலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செலவுகள் நியூட்ரலாக தான் இருக்கும். உங்களுக்கு தகுந்த வருமானம் வரும். நீங்கள் ஓரளவுக்கு இந்த மந்த்து மேனேஜ் பண்ணிடுவீங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பலவீனமாக ஃபீல் பண்ண போகிறீங்க. உங்கள் உடல் கொஞ்சம் கவலையாக இருக்க போகுது ஃபஸ்ட் ஹாஃபில். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் கவனமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். முக்கியமாக ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். இம்யூன் சிஸ்டமை மெயின்டைன் பண்ணுங்கள். சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதிலேருந்து நீங்கள் நல்லபடியாக வெளியே நீங்கள் வெற்றி பெறலாம். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் தான். நீங்கள் கிளியராக ஒன்று புரிஞ்சிக்கணும். உங்கள் பர்த் சார்ட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸை வச்சு உங்கள் சார்ட்டில் கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கும் போது நீங்கள் பிறந்தீங்க, உங்கள் பர்த் சார்ட்டில் இருக்கிற பிளானிட்டரி பொசிஷனை வச்சு இப்போ நடக்கிற பொசிஷனையும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், மர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். உங்கள் பர்த் சார்ட்டில் யோகா தசை நடக்குதா, பாவ தசை நடக்குதா, இல்லை நியூட்ரலாக இருக்கா, என்ன புத்தி நடக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் நம்ம நெகட்டிவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பாசிட்டிவை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் தான் உங்களுக்கு இந்த அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன் உங்களுக்கு கிளியராக இருக்கும். வாழ்த்துக்கள்.